அனைவருக்கும் வணக்கம். ஒலி உலகிலிருந்து மென்குரல்கள் 3வது பாகம். மார்ச் மாத செய்திகளை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். 1946வது வருடத்துல தரப்பட்ட செய்திகள். நேற்றுக்கு கடைசியா ஸ்ரீ கிருஷ்ணர் பேசிட்டு இருந்தார். அமைதியை பத்தி பேசிட்டு இருந்தாரு. அமைதி என்பது நமது அமைப்பில் புகழப்படுகிறது. ஆழ்ந்த அமைதி மூலமாக எதையும் சாதிக்கலாம். மூர்க்கமான விலங்குகளை கூட கட்டுப்படுத்த இயலும். இங்கும் அங்கும் சிதறாமல் உறுதியுடன் நிலைத்து நிற்கும் ஒரு துளியோடு இதை ஒப்பிடலாம். அந்த அளவுக்கு இது எல்லாத்துக்கும் அடித்தளம் என்று நீங்கள் கூறலாம். கடவுளுடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனாலதான் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடிகிறது அப்படிங்கிற விஷயத்த ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம நிறுத்தணும். இப்ப கண்டினியூ பண்றோம். சீரழிவிற்கான அறிகுறிகள் தென்படும் போது இயற்கையிலும் ஒருவித கொந்தளிப்பு ஏற்படுகிறது. நலனுக்கான ஆக்கப்பூர்வமான பணி நிறைவேற்றப்படும் பொழுது இயற்கையின் நிலை முன்னர் விவரிக்கப்பட்டது போல அமைதியாக உள்ளது. இயற்கையில அமைதியும் இருக்கு, கொந்தளிப்பும் இருக்கு. அதாவது அழிவு பணி ஏற்படும் பொழுது கொந்தளிப்பு வருகிறது. ஆக்கப்பூர்வமான பணிகள் நிறைவேற்றப்படும் பொழுது அமைதி இருக்கிறது. ஒவ்வொரு வேத மந்திரத்திலும் அமைதிக்கான பிரார்த்தனை இணைந்திருக்கும். ஏனெனில் அது மட்டுமே மெய்யானதாகும். அமைதியை பற்றி அறிந்து கொள்ள விரும்புபவர் எவராயினும் அவர் இங்கு வரவேற்கப்படுகிறார். அமைதி மட்டுமே மெய்யானது. இந்த நிலையை எவரும் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் இதை வெகு சாதாரணமாக எண்ணினர். இந்த அமைதி நிலையை அடையவே முனிவர்கள் காடுகளில் திரிந்தார்கள். அரச சிம்மாசனத்தை துறக்கவும் செய்கிறார்கள். இந்த அமைதிங்கிறத நம்ம காம் அல்லது பீஸ் அப்படின்னு எடுத்துக்காம ஸ்டில்னஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி எடுத்துக்கிட்டோம்னா அவங்க சொல்ற அந்த ஒரு தன்மை புரியும். எது இந்த ஒரு ஒரு ஸ்டில்னஸ் தான் எல்லாத்துலயும் பேஸா இருக்குது. அந்த மாதிரி ஒரு அமைதி, அதை பேஸ் பண்ணி தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அமைதி எப்போதும் எல்லாவற்றிற்கும் சிகரமாகவே இருந்து வந்துள்ளது. வரவிருக்கும் காலங்களின் இயல்பை அறிந்த மாஸ்டரை போற்றுகிறேன். எத்தனை சாதாரணமான விஷயம் இது. ஆனால் இதை சாதிக்கும் தைரியம் அனைவருக்கும் இருப்பதில்லை. அதை பற்றி தற்பெருமை கொள்வது வேறு விஷயம். இதற்கான திறமை அனைவருக்கும் கிட்டிவிடாது. இது மிகவும் கடினமானதொரு விஷயமாகும். தற்போது சகஜ மார்க்கத்தில் முந்தைய காலத்தில் இருந்த பயிற்சி முறை புதுப்பிக்கப்பட்டுள்ளது. சமீப காலத்திற்கு சற்று முன்பு வரை அளிக்கப்பட்டு வந்த பயிற்சியிலிருந்து இது மிகவும் மாறுபட்டுள்ளது. இங்கு பரம்பொருள் முதலிலேயே அறிமுகப்படுத்தப்படுகிறார். மக்கள் தொடர்ந்து பிரணாகுதியை பெறும்போது அதன் சுவையை உணர முடிந்து மென்மேலும் சிறந்தவர்களாக உருவாவார்கள். சகஜ மார்க்க பயிற்சி முறையை பற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய மதிப்பீடுகள் அத சொல்றாரு. மிகவும் உயர்வாக சொல்றார். இந்த பயிற்சி முறைய எடுத்த எடுப்பிலேயே முதல்லயே பரம்பொருளை அறிமுகப்படுத்துற ஒரு பயிற்சி முறை அப்படின்னா இந்த சகஜ மார்க்க பயிற்சி முறை தான். இது இதுக்கு முன்னாடி வரைக்கும் சற்று முன்பு வரைன்னா அவர் சொல்றது அந்த ட்ரெடிஷன், இதுக்கு முன்னாடி சூஃபிசம் இருந்துச்சு. அது வரைக்கும் கொடுக்கப்பட்டு வந்த எல்லா பயிற்சி முறைகளும் எதை நோக்கியதாக இருந்தன, எப்படி இருந்தனவோ அதிலிருந்து இது என்டையர்லி டிஃபரெண்ட் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். அவையெல்லாம் அமைதியையோ அல்லது மனித குலத்தினுடைய முன்னேற்றத்தையோ அல்லது இது மாதிரி பல விஷயங்களை வலியுறுத்திருக்கலாம். அல்லது அவரே முன்னாடி சொன்ன மாதிரி இந்த போதை, தெய்வீக போதை, அதை வலியுறுத்திருக்கலாம். ஆனா எடுத்த எடுப்பிலேயே அமைதியை வலியுறுத்தக்கூடிய அதே நேரத்துல பரம்பொருளை நேரடியாக அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி முறைன்னா அது சகஜ மார்க்க பயிற்சி முறைதான். உப்பில்லாத உணவு சுவையற்றது. அதனால் யோக பயிற்சி முறையில் பக்தியின் சாயை புகுத்தப்பட்டது. இது எனது காலத்தில் ஏற்பட்டது. பக்தி யோகம் ஸ்ரீகிருஷ்ணருடைய காலத்துல
முக்கியமான ஒரு பங்கு வகிக்க ஆரம்பிச்சு. அவர் தான் வந்து பக்தியின் மூலமாக வந்து கடவுளை அடையிறத வந்து வலியுறுத்துறவரு அந்த இடத்துல அவர் தான். அதுக்கு காரணமும் சொல்றார். ஒரு பக்தி உணர்வு இல்லாத ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து உப்பு இல்லாத ஒரு உணவு போல, அதுல எந்த சுவையுமே இருக்காது. அதுக்கு கொஞ்சமாவது சுவை ஊட்டுவதற்கு என்ன தேவைப்படுகிறதுனா பக்தி உணர்வு தேவைப்படுகிறது. பக்திங்கிற அடிப்படை அமைப்பு தேவைப்படுகிறதுங்கிறார். இது எனது காலத்தில் ஏற்பட்டது. மன எழுச்சியற்ற, பரபரப்பற்ற, அமைதியும் சாந்தமும் நிறைந்த நிலை எங்கும் பரப்பப்பட வேண்டும் என்பதே இப்போதைய உத்தரவாகும். எல்லா இடங்கள்லயும் என்ன விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்ண சொல்றாரு. இது ரொம்ப முக்கியம். மன எழுச்சியற்ற, பரபரப்பற்ற, அமைதியும் சாந்தமும் நிறைந்த நிலை. இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னாலும் நம்ம இருக்கிற இடத்துல எல்லாத்துலயும் இந்த நிலை வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா இது இயற்கையுடைய உத்தரவு, ஸ்ரீகிருஷ்ணருடைய உத்தரவு. எல்லா இடங்கள்லயும் அமைதி, சாந்தம், பரபரப்பற்ற தன்மை இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்பட வேண்டும் சொல்றார். இதுவரை மறைக்கப்பட்டிருந்த அந்த சூட்சுமமான புள்ளிகளை நான் வெளிப்படுத்துவேன். பாபு மதன் மோகன் லாலிற்காக கூறப்பட்டது. மதிப்பிற்குரிய லாலாஜி, இயற்கையின் கோட்பாடு எத்தனை அருமையாக உள்ளது. சுத்திகரிக்கு தேவைப்படும் பொழுது ஒரு மகாபுருஷர் தயார் செய்யப்பட்டு அவர் எங்கும் வியாபிக்கிறார். எது தேவையோ அதுக்கு தேவையான ஒருத்தர் வந்து அங்க உருவாகி எல்லா இடங்கள்லயும் அவர் தன்னை வந்து நிலைநிறுத்துறார். இது வந்து இயற்கையுடைய கோட்பாடு. அதாவது இந்த நேரத்துல இயற்கை என்ன பண்ணுது, ஒரு காலகட்டத்துல சுத்திகரிப்பு தேவைப்பட்ட போது ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்தார். அதான் எல்லாரும் சொல்லுவாங்க பூமியினுடைய பாரத்தை குறைப்பதற்காக அப்படின்னு. அது மாதிரி சமீபத்துல இப்ப ஏற்பட வேண்டிய சுத்திகரிப்புக்காக ஒரு மகாபுருஷர் அவதரித்திருக்கிறார் அப்படின்னு பாபுஜி அவர் சொல்றார். 31 மார்ச் 1946 மாலை 6 மணி. ஸ்ரீ கிருஷ்ணர், நேற்று நான் ஏதோ ஒன்றை பற்றி ஓரளவு கூறிய போது மக்கள் தங்களுக்குள் ஒரு லகுவான உள்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தினேன். இந்த நிலை உண்மையான விதத்தில் அடையப்பட்டால் அது மாயையின் வட்டத்திற்கு அப்பால் இருக்கும். கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலே அவர் சாதாரணமாவே சொல்லுவாங்க, கிருஷ்ணர் வந்து கனவுல வர்றாரு அல்லது கிருஷ்ணர் வந்து விஷனா வர்றாரு அப்படின்னாலே அது வந்து ஒரு மாயையை தாண்டிய நிலைக்கு அன்னைக்கு நம்ம எடுத்து செல்லப்படுகிறோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு உள்ளர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க கிருஷ்ணர் சொல்றாரு, அதாவது வந்து ஒருத்தர் மிக லேசான ஒரு தன்மையை தனக்குள்ளார உருவாக்கி கொண்டால் அது இந்த 5 வட்டங்களை தாண்டிய மாயைங்கிற 5 வட்டங்களை தாண்டிய நிலையில அவருடைய கண்டிஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாயைங்கிறது வெயிட்டானதுங்கிற யார் ஒருத்தர் தனக்கு உள்ளாரையும் வெளியிலையும் அந்த லகுத்தன்மையை உருவாக்குகிறாரோ அவருடைய நிலையானது மாயையின் வட்டத்திற்கு அப்பால் இருக்கும். மாயையின் வட்டத்தில் கொந்தளிப்பும் வெப்பமும் இருக்கும். இதுதான் வந்து இயற்கையில இயக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது. இந்த ஒரு டர்புலன்ஸ், இந்த ஒரு ஹீட், இதுதான் இயற்கையில் மாயையை இயங்க வைக்கிறதுக்கான அடிப்படையான விஷயங்களாக இருக்குது. யார் ஒருத்தங்க ரொம்ப லைட்டா தனக்குள்ளார ஒரு கண்டிஷனை கிரியேட் பண்ணிக்கிறாங்களோ அல்லது அந்த நிலையை அடைந்துடுகிறார்களோ, எல்லாவற்றிலையும் ஒரு லேசான தன்மையுடைய ஒரு நிலையை ஒருத்தர் அடையும் பொழுது அவர் இந்த மாயையின் வட்டத்திற்கு அப்பால் உள்ளார். பிரபஞ்சத்தின் படைப்பிற்கு பின் காலம் செல்ல செல்ல பொருள் சார்ந்த நிலை படிப்படியாக வளர்ந்தது. மக்கள் பொருள் சார்ந்த திசையில் செல்ல தொடங்கினர். அதற்கு திசை மாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு மகாபுருஷர் இருக்கவில்லை. ஒரு எனர்ஜி பாஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு எந்த விதமான ஒரு திசையும் இருக்காது. இப்ப சூரிய ஒளியே இருக்குதுன்னா அது வந்து சூரியன்ல இருந்து கிளம்பி எல்லா திசைகள்லையும் பரவ, அதுக்கு வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட திசையும் கிடையாது. அதனாலதான் சயின்ஸ்ல இதை ஸ்கேலர் அண்ட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எனர்ஜி வந்து வித்தவுட் டைரக்ஷன் அது மூவ் ஆகிட்டு இருக்கும்பொழுது இட் இஸ் ஸ்கேலர் குவான்டிட்டி. அதுக்கே வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கும் பொழுது அந்த எனர்ஜி வந்து ஃபோர்ஸா மாறுது, அது பவரா ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு ஆற்றல் வந்து சக்தியாக மாற்றமடைகிறது, விசையாக மாற்றமடைகிறது அப்படின்னு சொல்றோம்.
அப்ப அந்த மாதிரியான ஒரு இயற்கையுடைய தன்மையானது, அந்த எனர்ஜியானது ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அது கீழ் நோக்கி இறங்குது. அது எல்லா திசைகள்லயும் பரவுதுன்னா, கீழ் நோக்கியும் பரவதான் ஆரம்பிக்கும். அதுக்கு திசை மாற்றம் கொடுப்பதற்கு யாரோ ஒருத்தர் தேவைப்படுறாங்க. அந்த ஒருத்தர் இல்லை. ஏன் இல்லைன்னா, நான் போகும்பொழுது எனக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒருத்தர் உருவாகிறதுக்கு இயற்கை ஒரு உத்தரவும் போடல. நான் இந்த உலகை விட்டு சென்ற பின் மக்கள் அதற்கு மட்டுமே பழக்கப்பட்டு விடும் அளவிற்கு அது தொடர்ந்தது. எதற்கு மட்டுமேனா, அந்த பொருள் சார்ந்த வாழ்க்கைக்கு மட்டுமே பழக்கப்பட்டு விடுற அளவிற்கு இந்த நிலையானது கீழிறங்க தொடங்கியது. மன கிளர்ச்சி அதிகரிக்கப்பட்ட போது ஏற்பட்ட பௌதிக அனுபவம் ஆன்மீகத்தின் பலன் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதால் இந்த நிலை உருவானது. ஆன்மீகம்னா என்னன்னா, இந்த தன்மைகளை எல்லாம் தாண்டி மென்மையாக்குறது. ஆனால் மனதுடைய அந்த ஒரு எமோஷன்ஸ், மனசுடைய கிளர்ச்சி அடைந்த தன்மையை தூண்டிவிட்டு, இதுதான் ஆன்மீகம். இது மாதிரி வேகமா இப்ப ஆடுறாங்க இல்லையா? ஒரு சாங் ஆடுற மாதிரி ஆடுறாங்க, அல்லது டான்ஸ் போடுறாங்க, ஒரு பரவச நிலையில ஆடுறாங்க. அப்படின்னா அதெல்லாம் ஆன்மீகம் என்று தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதால் இந்த நிலை உருவானது. மனசுல ஒரு ஒரு கிளர்ச்சியை உருவாக்குற பயிற்சி முறையை குறித்து இதை செய்யுங்க, இப்படி டான்ஸ் ஆனா நீங்க அந்த ஆன்மீக நிலையை உணரலாம் அப்படின்லாம் சொல்லி அதுதான் ஆன்மீகம் என்று தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதால் மக்கள் இந்த கீழ் நோக்கி இறங்குற தன்மை, பொருள் சார்ந்த தன்மை, அதை நோக்கி அந்த இயக்கமானது தொடர ஆரம்பித்தது. அந்த காலத்தில் வளர்ச்சிக்காக பிரணாகுதியை பயன்படுத்தியவர்கள் இந்த பௌதிக அனுபவத்தை தான் அதிகரித்தார்கள். எல்லா காலத்திலையும் பிரணாகுதி இருந்திருக்கு. ஆனா அந்த பிரணாகுதிங்கிறது என்ன இடத்துல இருந்து, எந்த சோர்ஸ்ல இருந்து பெறப்படுகிறது, எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற 2 விஷயங்களை பொறுத்துதான் அது உன்னதமாக மாறுகிறது. அந்த காலத்தில் வளர்ச்சிக்காக பிரணாகுதியை பயன்படுத்தியவர்கள் இந்த பௌதிக அனுபவத்தை அதிகரித்தார்கள். ஏனென்றால் சத்திய நிலையை பற்றிய அறிவு மிகவும் அரிதாக இருந்தது. இந்த விஞ்ஞானத்தை பற்றி மிக சிலரே அறிந்திருந்தனர். இதன் ரகசியம் வெகு அபூர்வமாக வெளிப்படுத்தப்பட்டது. அதனால் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு உழைத்து பல கடினமான பயிற்சி முறைகளை மேற்கொண்டு இறுதியில் இந்த நிலையை அடைந்தனர். உண்மையாக கூறினால் இவ்விதமாக பயிற்சி அளிப்பது அனைவராலும் இயலாத விஷயம். உதவி செய்வது என்பது வேறு விஷயம். அபியாசி இந்த முயற்சியில் சிரத்தையுடன் ஈடுபடுவது என்பதும் மிக மிக அவசியம். உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி உண்மையான ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடைகளாக இருப்பவற்றை நீக்குவதற்கு அர்ப்பணிக்கப்படும். இது பாபுஜியை பார்த்து சொல்ற. உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி உண்மையான முன்னேற்றத்திற்கு தடைகளாக இருப்பவற்றை நீக்குவதற்கு அர்ப்பணிக்கப்படும். அதன் மூலம் ஒருவரை பூர்ணமாக உருவாக்கிய பின்பு அவரது வாழ்நாளிற்கு பிறகும் தொடர்ந்து உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி தடைகளை நீங்கள் அகற்றி ஒருத்தரை பரிபூர்ணமான பர்ஃபெக்டா மாத்திட்டீங்கன்னா அவரது வாழ்நாளிற்கு பிறகும் தொடர்ந்து அவருக்கு அந்த உதவியானது கிடைத்து கொண்டிருக்கும். ஏப்ரல் 1, 1946 காலை 8:25 மணி. சுவாமி விவேகானந்தர். நம் பிரபு இன்று துன்பங்கள் மற்றும் வேதனைகளிலிருந்து விடுபட்டுள்ளார். இப்போது அவருக்கு சில சீடர்களே மிஞ்சியுள்ளனர். மூத்த முனிவரும் விடுபட வேண்டும். உங்கள் மதிப்பிற்குரிய குருநாதரின் முன்னாள் சீடர்களை பற்றி இப்போது பேசாதீர்கள். அவர்களுக்கு அவர் மீது எந்த அக்கறையும் இல்லை. எவர்களுக்குன்னா அந்த முன்னாள் சீடர்களுக்கு, அவர் மீதுன்னா லாலாஜி மகராஜ் மீது. அவர்களுக்கு அவர் மீது எந்த அக்கறையும் இல்லை. அவர்களது விதியை அவர்களே சந்திக்கட்டும். உங்களை பொறுத்தவரை இப்போது அவர்களும் மற்ற மக்களை போன்றவர்கள்தான். உங்கள் சத்சங்கத்தின் வருந்தத்தக்க கதை இது. நான் இன்று எடுத்து கூறுவதெல்லாம் மதிப்பிற்குரிய லாலாஜி அவர்களுடன் நிகழ்வில் இருக்கும் உங்களால் துண்டிக்கப்பட வேண்டிய தொடர்புகளை பற்றித்தான் இருக்கும். உங்களை விட்டு பிரிந்த பலர் தங்களது அவநம்பிக்கையின் விளைவாக வெவ்வேறாக பிரிந்தனர். இது மேல ஃபர்ஸ்ட் கோட் பாத்தீங்கன்னா, இன்று நம் பிரபு துன்பங்கள் மற்றும் வேதனைகளில் இருந்து விடுபட்டுள்ளார்.
எங்க ஒளி உலக ஆன்மாவுக்கு ஏதுங்க துன்பம் வேதனை? அது எல்லாவற்றையும் வந்து இங்கேயே முடிச்சிட்டு காரண சரீரத்தையும் இங்கேயே கழட்டிட்டு போறதுக்கு ஏது துன்பங்களும் வேதனைகளும் அப்படின்லாம் கேட்டா, எனக்கு புரிஞ்ச அளவுல அதை எப்படி நம்ம பண்ணலாம், எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது சரியானலாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு தோன்றது என்னன்னா, இந்த துன்பங்கள் மற்றும் வேதனைகள்னு அவங்க சொல்றது அவங்களால தீட்சை அளிக்கப்பட்ட சீடர்களினால் அவர்களுக்கு ஏற்படுவது. இப்ப ஒரு குரு வந்து ஒரு சீடருக்கு தீட்சை அளித்தால் அந்த சீடருடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும், அந்த சீடருடைய முன்னேற்றத்திற்கும், அவருடைய தற்போதைய நிலைக்கும் எல்லாத்துக்கும் அவரே பொறுப்பேற்றுகிறார். அப்படி தீட்சையை வந்து ஒளி உலகத்தில் இருந்து அளிக்கப்படுற அந்த தீட்சையானது அது மாதிரியான ஒரு கனெக்ஷன் ஆனது சரியான விதத்துல இல்ல, அந்த தீட்சையை பெற்றவர்கள் வந்து கீழ் நோக்கி பயணிக்கிறார்கள் அல்லது தவறான திசையில பயணிக்க தொடங்கினால் யாரோட இணைக்கப்பட்டமோ அவங்க அந்த வேதனையை உணர்றாங்க. இப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்ப இன்று நம் பிரபு துன்பங்கள் மற்றும் வேதனைகளிலிருந்து விடுபட்டுள்ளார். இப்போது அவருக்கு சில சீடர்களே மிஞ்சி உள்ளனர் அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை வச்சு பார்க்கும் பொழுது என்டையரா லாலாஜியுடைய முன்னாள் சீடர்கள் யார் யாரெல்லாம் வந்து இந்த பாபுஜியுடைய வாரிசு பிரதிநிதித்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, வெவ்வேறு திசையில செயல்பட்டாங்களோ அத்தனை பேருனுடைய கனெக்ஷனும் கட் பண்ணப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். இப்ப என்ன சொல்றாரு, அதுக்கும் மேல மூத்த முனிவர்னா லாலாஜியினுடைய குருநாதர்னு வச்சுக்கோங்க. அவரும் சில பல பேருக்கு வந்து தீட்சை கொடுத்திருந்தாரு. அதையும் வந்து இதெல்லாம் நம்ம செகண்ட் வால்யூம் படிக்கும்போது இவர்கள் வந்து என்னிடமிருந்து நேரடியாக தீட்சை பெற்றவர்கள் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருப்பாங்க. அவங்களையும் நீங்க கணக்குல எடுத்துக்கோங்க, அவங்களுக்கும் பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அவரிடமிருந்து பயிற்சி பெற்றவர்களும் நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அவரையும் அந்த துன்பத்திலிருந்து விடுபடுத்த வேண்டும் அப்படின்னா அவரால் தீட்சை அளிக்கப்பட்டவர்களையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு விரும்பினால் அவர்களுக்கு நீங்க ரீஇனிஷியேட் பண்ணுங்க, திரும்பி நீங்க தீட்சை கொடுங்க அப்படிங்கிற அமைப்பைத்தான் அவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. இப்ப ஒரு தீட்சைங்கிறது எந்த அளவுக்கு வந்து குரு மீது பொறுப்பை சுமத்துகிறது அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல சொல்ல வர்ற விஷயம். ஸ்ரீ கிருஷ்ணர் ஒன்று மட்டுமே பார்வைக்கு தென்படும்படி ஒரு எளிதான நிலை உருவாக்கப்பட முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். அவர் சொல்லிட்டாரு கிருஷ்ணர். இதைத்தான் பாபுஜி கடைசி வரைக்கும் செய்தார். கடைசி வரைக்கும் என்னன்னா இந்த ஒன்று மட்டுமே அப்படிங்கிறது குருநாதர் மட்டுமே. அதுக்காகத்தான் அவர் வந்து என்ன பண்றாரு, குருவோட உருவத்து மேல தியானம் பண்ணுங்க, நிலையான நினைவை வளர்த்து கொள்ளுங்க, மாஸ்டரை மட்டுமே பாருங்க அப்படிங்கிற வார்த்தைகள். அந்த ஒன்று மட்டுமே பார்வைக்கு தென்படும்படி ஒரு எளிதான நிலை உருவாக்கப்பட முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒருவரது கவனத்தில் அந்த ஒன்றே ஒன்று மட்டுமே தென்பட அனுமதிக்க வேண்டும். எளிமை என்பது இயற்கையுடன் ஒத்ததாக ஆவதுதான். இந்த வார்த்தையை பார்த்துக்கணும். எளிமை என்பது இயற்கையுடன் ஒத்ததாக ஆவதுதான். இது வேற எங்கேயாவது நம்ம அடிக்கடி பயன்படுத்துறோம்னா நல்லா ஞாபகம் வரும் எல்லாருக்குமே. பாபுஜியினுடைய அந்த நியமங்கள், அவர் நமக்கு அளித்திருக்கிற 10 நியமங்கள்ல ஒரு நியமம் இது. இயற்கையுடன் இயைந்தவாறு உங்கள் வாழ்வை எளிமையாக தகவமைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இது ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றது. இங்க ஒன்றே ஒன்று மட்டுமே ஒருத்தருடைய கவனத்துல இருக்கிற அளவுக்கு ஒருடைய வாழ்க்கை எளிதான நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும். எளிமை என்பது இயற்கையுடன் ஒத்ததாக ஆவதுதான். அதன் பிறகு ஒவ்வொரு வேலையும் தானே நிகழ்வது போல தோன்றும். ஒரு இயந்திரம் இயங்கும் போது அதன் ஆற்றல் உணரப்படுவதில்லை. மக்கள் இந்த மர்மத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஒரு எளிமை அப்படின்னா அது இயற்கையோட ஒத்ததாக மாறுவது. இயற்கையோட ஒத்ததாக மாறிட்டால் நீங்க ஒரு வேலையும் செய்யாமல் அதுவாகவே எல்லாம் நிகழ்வதாக தோன்ற ஆரம்பிக்கும். அப்ப இயற்கைங்கிற இயந்திரம் இயங்கி கொண்டிருக்கு, அதோடு நான் என்னை வந்து ஒத்ததாக மாத்திக்கொண்டால் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா மக்கள் அதை புரிந்து கொள்ளாமல் தாங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் குறியாக இருக்கிறாங்க. இத வந்து நம்ம கொஞ்சம் ஜோவியலா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பஸ்ல உட்காந்துருக்கோம் அல்லது ஒரு கார்ல உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்முடைய உடம்போடைய ஒரே ஒரு வேலை என்னன்னா அந்த காரோட தன்னை அலைன் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் கார் 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகிறத இந்த உடம்பு பெருசாக உணர்வதில்லை.
எப்பனா ரோடு ஸ்மூத்தாவும் 2 சைட்லயும் எந்த மரங்களும் இல்லை அப்படின்னாலே அந்த மூவ்மெண்ட்டே நமக்கு தெரியாது. அப்படி மரங்கள் இருக்கு, ரோடு இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்னா கூட எப்ப அந்த வேகத்தை, அந்த இயந்திரத்தோட ஆற்றலை நம்ம உணர்வோம்னா, ஒரு சடன் பிரேக் போடும்போது நம்ம அவ்வளவு தூரம் நம்ம சீட்ல இருந்து முன்னாடி தள்ளி வேகமா போறப்பதான், ஓஹோ இவ்வளவு வேகத்துல இதுக்கு முன்னாடி இந்த எந்திரம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதே நம்மளால உணர முடியும். அப்ப ஒரு 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 மோதல் நிகழும் பொழுதோ, ஒரு தடை ஏற்படும் பொழுதோ தான் அந்த ஆற்றல் உணரப்படுகிறதே ஒழிய, இயற்கையாக இயங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆற்றலானது உணரப்படுவது இல்லை. இதே மாதிரிதானே எல்லா விஷயங்கள்லயும் இயற்கை தான் இயங்கி கொண்டிருக்கு. ஒருத்தர் அதோடு தன்னை எளிமையாக ஒத்ததாக மாற்றிக் கொள்ளும் பொழுது என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு அதுல ஒன்றி விடலாம். எல்லாம் தானாவே நிகழ்வது போல தானாகவே எல்லாம் அப்படி நடந்து போறது மாதிரிதான் தோன்ற ஆரம்பிக்கும். இங்க நம்ம இயங்குறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது நிறைய படங்கள்ல ரொம்ப உங்களுக்கு ஒரு சினிமாவெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை காட்சி வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு ஒரு இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. ஒருத்தர் பஸ்ஸுக்குள்ளார அவரு வேகமா ஓடிட்டு இருக்காரு. இங்க இருந்து அங்க முன்னாடி ஓடுறாரு, திரும்பி இங்க இருந்து அங்க முன்னாடி ஓடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தானே நகர்ந்து போறதா அவருக்கு ஒரு ஃபீல். ஆக்சுவலி அவர் அமைதியா இருந்தாலும் அப்புறம் நடந்துட்டு தான் இருப்பார். அது மாதிரி வெயிட்டை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு தேர்ல உட்காந்துக்கிறது, கார்ல உட்காந்துக்கிறது, இந்த மாதிரி சீன்லாம் நம்ம பார்ப்போம். அவர் அதை வச்சுட்டு அவர் பேசாம அமைதியா இருந்தாலும் அந்த வெயிட்டை அந்த கார் எடுத்துட்டு போகும், அந்த தேர் எடுத்துட்டு போகும், அந்த சைக்கிள் எடுத்துட்டு போகும். ஆனா அப்படி இல்லாம அவரு என்ன நினைச்சுக்கிறாரு, அதுல எங்க இருந்தாலும் சரி அந்த வெயிட்டை நான் தான் சுமக்கணும். இது அப்படியே நீங்க ஆன்மீகத்தை கொண்டு வரும் பொழுது இந்த பூமி, இந்த இயற்கையானது எல்லா செயல்பாடுகளையும் ஒட்டுமொத்தமாக தாங்கி செயல்படுத்திட்டு இருக்கு. எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்குது. எந்தெந்த இடத்துல எது எது அந்த வேலையை செய்யணுமோ அந்தந்த இடத்துக்கு அதை கொண்டுட்டு வருது, வேலை நடக்குது. ஒருத்தருடைய தன்மை என்னன்னா, தன்னை எளிமையானதாக அந்த இயற்கையின் ஆற்றலோடு இயைந்ததாக தன்னை மாற்றிக்கொண்டால் எல்லாம் அதாவது நடக்கிறதும் அது இயல்பா போறதையும் அவரால் உணர முடியும். ஆனால் அவர் என்ன பண்றாரு, தான் தான் எல்லாத்தையும் செய்தாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பஸ்ஸுக்குள்ளார ஓடுறாரு. வெயிட்டை காருக்குள்ளார உட்காந்துட்டு வெயிட்டை தூக்கி தலையில வச்சுக்கிறாரு, நான் தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு. அந்த அந்த எப்படி நடக்குதோ அப்படிதான் நம்மளும் செய்யறோம். எல்லாத்தையும் நம்ம தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நம்மளாலதான் இந்த குடும்பம் இயங்குது, நம்மளாலதான் ஆசிரமம் ஒர்க் பண்ணுது, நம்மளாலதான் இந்த அலுவலகம் சரியா இருக்கு, நான் தான் நான் நகர்ந்துட்டேன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிறதெல்லாம் இயற்கையோடு ஒத்தது மாதிரி எளிமையான ஒரு தன்மை நமக்குள்ளார இல்லாதது தான் காட்டுது. நம்ம எல்லாம் வல்ல இயற்கை அது ஏன்னா இப்ப நான் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அது நான் மட்டும் செய்யற ஒரு விஷயமா இருக்க முடியாது. உதாரணத்துக்கு எந்த ஒண்ணு வேணாலும் எடுத்துங்களேன். இப்போ கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கணும், நான் தான் போய் கடைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா கூட இதை இப்படி நினைச்சு பாத்தீங்கன்னா, நீங்க கடைக்கு போய் பொருள் வாங்கணும்னா நீங்க மட்டும் அதுல சம்மந்தம் இல்லை. நீங்க கீழே இறங்கி போய் சாலையில போறீங்க இல்லையா, அந்த சாலையில உங்களுடைய பாதையை யாரையும் குறுக்க மறிக்காம இருக்கணும், டேக் டைவர்ஷன் இல்லாம இருக்கணும். நீங்க எந்த கடைக்கு போறீங்களோ அந்த கடை திறந்து இருக்கணும். மூணாவதாக நீங்க என்ன பொருள் கேட்குறீங்களோ அந்த பொருள் அந்த கடையில இருக்கணும். நாலாவதாக அந்த பொருளை வாங்குறதுக்கான சில்லறை உங்கள்கிட்ட இருக்கணும், இல்லைன்னா நீங்க கொடுக்குற பணத்துக்கு சில்லறை கொடுக்கறதுக்கு ஒரு தரங்க இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தாதானே நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கு. இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல பாதை மறிக்கப்பட்டாலோ, கடை திறக்கப்படவில்லைனாலோ, அல்லது கடை திறந்திருந்து எனக்கான பொருள் அங்க ஏற்கனவே சில பேரால அங்க கொண்டாந்து வைக்கப்பட்டிருந்தா தானே எனக்கு ஒரு பர்டிகுலர் பொருள் அந்த கடையில வேணும்னு நான் போறேன். பட் இது நடக்கணும்னா இதுக்கு முன்னாடியே அந்த கடையில இருக்கிற ஒருத்தர் இதுக்கான திட்டத்தை மனசுல வச்சு அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணி அங்க கொண்டாந்து அடுக்கி வச்சிருந்தா தானே இது கிடைக்கும். அப்ப நான் சொல்ற ஒரு சின்ன இயக்கம் என்பது பல பேருடைய கூட்டு முயற்சி. இதுல எங்க ஒருங்கிணைப்பு நின்று போனாலும் என்னால ஒரு விஷயத்த, அதாவது ஒரு பொருள் வாங்குறதுங்கிற ஒரு விஷயத்த என்னால செய்ய முடியும். இப்ப காலம்பரம் உட்காந்து புத்தகம் படிக்கிறதுனா இங்கிட்ட கரண்ட் இருக்கணும், நெட்டு சரியா ஒர்க் பண்ணணும், லேப்டாப் சரியா ஒர்க் பண்ணணும். அடுத்தபடியாக எனக்கு வேற எந்த டிஸ்டர்பன்ஸும், வேற யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும். இதுக்கு முன்னாடியே இந்த புத்தகத்துல எழுதப்பட்டு இங்க எழுத்தா இருக்கணும். அதுக்கப்புறம் தானே அதை எடுத்து நான் படிக்க முடியும். இதுக்கான வேலைகள் இப்ப நான் இப்ப படிக்கிறேங்கிற ஒரு வேலை 1946ல இருந்து நடந்த பல நிகழ்ச்சிகளுடைய தொகுப்பு.
அப்போ ஒருத்தர் பேசி, ஒருத்தர் ரிசீவ் பண்ணி, அதை ஒருத்தர் எழுதி வச்சு, அது இன்னைக்கு எழுத்தா வர்றதுனாலதான் நான் படிக்க முடியுது. அப்ப நான் மட்டும் எதையும் செய்ய முடியாது. அப்ப இயற்கைங்கிறது நமக்கு முன்னாடியிலிருந்து, பல காலத்துக்கு முன்னாடியிலிருந்து இந்த ஒரு வேலைக்கான பல வேலைகளை செய்து, பல காலத்துக்கு பின்னாடி இந்த வேலையுடைய எஃபெக்டையும் எடுத்துட்டு போகுது. இதுல நான் எங்க இருக்கேன்? நான் எங்கேயுமே இல்ல. இதை புரிஞ்சுக்கணும்னா ஒருத்தர் இயற்கையோடு ஒத்தவராக, எளிமையாக தன் வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறது மட்டும்தான். அது குடும்பத்திலேயோ, அலுவலகத்திலேயோ, ஆன்மீகத்திலேயோ, ஆசிரமத்திலேயோ எல்லாம் அதுவாக நடக்குது. மாஸ்டருடைய விருப்பப்படி எல்லாம் they will be done. அவருடைய சித்தப்படி நடக்குதுங்கிற அந்த உணர்வுக்கு போறதே இயற்கையுடன் ஒத்ததாக எளிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான். அது நம்ம தனியா ஒரு தடவை நம்ம 4வது நியமம், 5வது நியமத்தை பேசும்பொழுது பேசுவோம். கீதைக்கு எண்ணற்ற விளக்க உரைகள் எழுதப்பட்டுள்ளன. இருப்பினும் உண்மையை எவராலும் உணர முடியவில்லை. அதில் விவரிக்கப்பட்டுள்ளது மிகவும் சூட்சுமமானது. தவறாக புரிந்து கொண்டதன் விளைவாக நூற்றுக்கணக்கான விளக்கங்களும் விளக்க உரைகளும் வெளிவந்துள்ளன. பேய் பிசாசுகளை வழிபடுவது முறையானதாக ஏற்கப்பட்டுள்ளது. மக்கள் அரச மரத்தை வழிபட ஆரம்பித்தனர். ஆனால் எவரும் விஷயத்தினுள் ஆழ்ந்து செல்ல துணியவில்லை. அப்படி யாராவது ஆழமா உள்ள போய் இது ஏன்னு கேள்வி கேட்டா அவர்கள் சொல்வதை விரோதமாக பாவித்தனர். அந்த அப்படி ஆழ்ந்து செல்வதே தவறு. ரொம்ப டீப்பா போய் இதெல்லாம் பத்தி யோசனை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளே சொல்லுவோம் எல்லா விஷயத்துலையும். இவை அறிவிற்கு மாறானவை அல்லவா? மத குருமார்கள் வழிபாட்டுடன் பரிசுகளையும் பெற தொடங்கிவிட்டனர். கடவுள் அனைத்திலும் உள்ளார், அதனால் அனைத்திலும் அவரை வழிபட வேண்டும் என்று போதனை செய்ய ஆரம்பித்து விட்டனர். அபத்தங்கள் மேம்பட தொடங்கின. சாக்கடைகள் கூட வழிபடக்கூடிய பொருட்களாக ஆயின. இதற்கு சான்றாக பேய் பிசாசுகளை வழிபடுவது கடவுளை வழிபடுவதாகும் என்று கீதையில் ஒரு மேற்கோள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது எளிதானது. மக்களும் இதை பின்பற்ற தொடங்கிவிட்டனர். இதை போதித்து அனைத்தையும் உருக்குலைய செய்த இந்த இழிவான முட்டாள்களை பற்றி என்ன சொல்வது? வழிபாடு என்ற பெயரில் ஒன்றிணைக்கப்பட முடியாதபடி ஏகப்பட்ட எண்ண ஓட்டம் நிலவியது. எல்லாத்தையும் பிரிச்சு எல்லாத்தையும் கும்பிடலாம், எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லி மக்களுடைய எண்ணத்தை ஒன்றிணைக்கப்பட முடியாதபடி சிதறடித்ததாக சொல்ற. இது ஒரு பெரிய விஷயம். இது இன்னும் 2 நிமிஷத்துல பேச முடியுமான்னு தெரியல. ஆனா சிம்பிளாவே சொல்லாம கடவுள் எல்லாத்துலயும் இருக்கிறாரு தானே, அப்ப எல்லா உருவங்களையும் வழிபடுறதுல என்ன தப்பு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் உண்டு. என்ன தப்பு? ஏன் கோயில்ல கடவுள் இல்லையா? அதை கும்பிடக்கூடாதா? ஏன் இந்த தெய்வத்தை தான் வழிபடணுமா? இந்த தெய்வத்தை தான் வழிபடணுமா? உங்க மாஸ்டருங்கிறீங்க, மாஸ்டர்ல மட்டும்தான் மாஸ்டர் இருக்காரா? மாஸ்டர் எல்லாத்துக்குள்ளாரே இருக்கிறாரு, அப்ப எல்லாத்தையும் வழிபடலாமே அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு சின்ன ஒரு விஷயமா நம்ம எப்படி பார்க்கணும். இப்ப ஒரு காதலன் இருக்கான். அவனுடைய காதலி மீது அவனுக்கு தீராத ஒரு ஒரு ஆழமான காதல் உருவாக்கும் போது அப்ப அந்த காதலினுடைய முகம், அவளுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் அவன் எந்த பெண்ணை பார்த்தாலும் ஞாபகத்துக்கு வரும். ஒரு பெண் ஒரு அழகான ஒரு சாரி கட்டிட்டு போறாங்கன்னா இந்த சாரில என்னுடைய காதலி இருந்தா எப்படி இருப்பாங்க. ஒரு பெண் சிரிக்கிறாங்கன்னா அந்த சிரிப்பு அவங்களுடைய காதலியை நினைவு. ஒருத்தவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஏதோ ஒண்ணு பேசுறாங்க, ஏதோ ஒண்ணு செய்யறாங்க அப்படின்னா அது அவனுக்கு என்ன தெரியும்? திருப்பியும் அந்த பெண்ணை தான் நினைவு. இதே நீங்க சங்ககால இலக்கியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தலைவிக்கு எந்த ஒரு விஷயமும், அதாவது இன்னொரு தனக்கு முன்னாடி நடக்கிற எல்லா விஷயங்களும் தலைவனை மட்டுமே நினைப்போம். ஒரு பூ பூத்துதுன்னா அவனுக்கு தலைவன் ஞாபகம் வரும். ஒரு ஆடு மாடுலாம் மேய்ச்சலுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அதை பார்க்கும் பொழுது இதெல்லாம் போயிட்டு திரும்பி வருது, என்னை விட்டுட்டு பொருள் தேட போன தலைவன் திரும்பி வரலன்னு திரும்பி தலைவன் ஞாபகத்துக்கு போவான். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு காதல் கொண்ட பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் தன்னுடைய காதலனையோ காதலையோ ஞாபகப்படுத்துற மாதிரி எல்லா உருவங்களும் பரம்பொருளை ஞாபகப்படுத்துனதுன்னா அது வழிபாடு. இப்ப இப்படியே அப்படியே ஆப்போசிட்ல நினைச்சு பாருங்களேன். ஒரு பையன் இருக்கான், ரோட்ல போற எல்லா பிள்ளையையும் காதலின்னு நினைச்சு லவ் பண்றான். முன்னாடி சொன்னதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்?
எல்லாரையும் தன்னுடைய காதலியாக நினைக்கிறதா அது நியாயமா? இல்ல தன்னுடைய காதலியை எல்லாரிடத்திலும் பார்ப்பது நியாயம்? ரெண்டும் ஒரே மாதிரிதான் தெரியுது, ஆனா வித்தியாசம் இருக்குல்ல. போற எல்லாரும் இவங்க என்னுடைய காதலி, இவங்க என்னுடைய காதலி, இவங்க என்னுடைய காதலின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அவனுடைய எண்ணம் பாக்குற பிள்ளைங்களை எல்லாத்தையும் லவ் பண்ணும். ஒரு பெண் வந்து எல்லாரையும் தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகுறது நிலைமை? அந்த பெண்ணுக்கு என்ன பேரு? இப்ப வழிபாடு அப்படிங்கிற பெயர்ல எப்படி அப்படியே ட்விஸ்ட் பண்ணி தலைகீழ மாத்தி விட்டாங்க எல்லாத்தையும். எதை பார்த்தாலும் எல்லாவற்றிலும் பரம்பொருளுடைய எண்ணமும் பரம்பொருளுடைய ஒரு பிரவாகம் இருக்கு, அதனுடைய பிரசன்னம் இருக்குன்னு பாக்குறதுக்கு பதிலாக ஒண்ணும் பரம்பொருளா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே இந்த சிலையே ஒரு பரம்பொருள், இந்த பசுவே ஒரு பரம்பொருள் கிடையாது. பசுக்குள்ளார, சிலைக்குள்ளார, இந்த முறையான வழிபாட்டுக்குள்ளார எல்லாம் நான் பரம்பொருளை தேடுறேன்னு இருக்குமே ஒழிய, அந்த வழிபாட பரம்பொருளா நினைக்கிறதும் அந்த உருவத்தை பரம்பொருளா நினைக்கிறதுமான தவறுக்கு போகும்போது, உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குள்ளாரையும் என்னுடைய காதலினுடைய ஒரு இயல்பு எனக்குள்ளார வர்றதுக்கு தூண்டப்படுறதுக்கு பதிலா, காதலினுடைய நினைவு எனக்கு தூண்டப்படுறதுக்கு பதிலா, நான் உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் நான் காதலிக்க ஆரம்பிக்கிறேன். என்ன கொடூரமான விஷயம்! இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்படித்தான் நடந்து மக்களுடைய ஒருமித்த சிந்தனை, ஒன்றை நோக்கி செல்ல வேண்டிய மக்களுடைய எண்ண ஓட்டம் சிதறடிக்கப்பட்டு பேய் பிசாசுகளை கூட வணங்கி வழிபடணும்னு கீதையில சொல்லியிருக்கிறதான தவறாகலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டுமே வந்து நம்ம நிறைய பேசலாம். ஆனா இன்னைக்கு வந்து நம்மளுடைய தியானத்துல இந்த பேசுறதுக்கு பதிலாக இதனுடைய சாரம் வந்து நமக்கு கிடைக்கிறது. இந்த சாரத்தை முழுமையாக புரிந்து கொண்டால் நம்ம பலவற்றில் இருந்து ஒன்றிற்கு, இது வந்து பாபுஜி சத்தியத்தின் குரல்ல சொல்லுவார், ஒருமைத்தன்மை, அதை நோக்கி செல்வதற்கு அடிப்படையான கருத்து தான் இது. இன்னொரு வாட்டி படிச்சுட்டு நம்ம தியானத்துக்கு போயிடுவோம். கடவுள் அனைத்திலும் உள்ளார், அதனால் அனைத்திலும் அவரை வழிபட வேண்டும் என்று போதனை செய்ய ஆரம்பித்தனர். அபத்தங்கள் மேம்பட தொடங்கின, சாக்கடைகள் வழிபடக்கூடிய பொருட்களாயின. இதற்கு சான்றாக பேய் பிசாசுகளை வழிபடுவது கடவுளை வழிபடுவதாகும் என்று கீதையில் ஒரு மேற்கோள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி பேய் பிசாசுகள் இது மாதிரி கீழ்நிலையில உள்ள சக்திகளை எல்லாம் வழிபடுவது என்பது மக்களுக்கு ரொம்ப எளிமையான விஷயமா போனதுனால எந்த விதமான ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் ரொம்ப ஆர்வத்தோடு மக்களும் அதை பின்பற்ற தொடங்கிவிட்டனர். இதை போதித்து அனைத்து பேரையும், அனைத்து மக்களையும் உருக்குலைய செய்த இந்த இழிவான முட்டாள்களை பற்றி என்ன சொல்வது? வழிபாடு என்ற பெயரில் ஒன்றிணைக்கப்பட முடியாதபடி ஏகப்பட்ட எண்ண ஓட்டம் உள்ளது. 4வது வேதம்னு சொல்லக்கூடிய அந்த அதர்வண வேதம், நான் எனக்கு வேதங்களை பத்தி அதிகம் தெரியாது, அது அதர்வண வேதம்னு தான் நினைக்கிறேன். அது முழுக்கவே இந்த மாதிரி சடங்குகள், இந்த மாதிரி வழிபாடுகள், இதை எப்படி ஏவுறது, பேய் பிசாசு பின்னி சூனியம், இந்த மாதிரி விஷயங்களுடைய அடிப்படையில தான் பேசுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இப்படி எதிர்த்து சொல்றார். நாளாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளார திணிச்சு பரம்பொருளை நோக்கி அந்த உண்மையான பயணத்தை உடைச்சி மக்களை திருப்பி இந்த செதறி விட்டதை திருப்பி ஒண்ணு சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நேர்கோட்டுல பயணித்த மக்களின் சிந்தனைகளை உடைச்சி செதற வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதோட நம்ம இன்னைக்கு நிறுத்திட்டு, அது மாதிரியான ஒரு எண்ண சிதறல்ல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த எண்ண சிதறல்ல இருந்து நம்ம மேல் நோக்கி திரும்பி பயணிச்சு எல்லாவற்றுக்குள்ளாரையும் என்னுடைய குருநாதரை மட்டுமே காண்கின்ற அந்த ஒருமுகத்தன்மை எனக்குள்ளார வரணும். ஏன்னா பல பிறவிகளாக நான் பலவிதமான வழிபாட்டு முறைகள் மூலம் ஒருமித்த நிலையில இருக்க வேண்டிய என்னுடைய எண்ணத்தை பல திசைகள்ல செலுத்தி சிதறடிச்சிட்டேன். இப்ப இன்னைக்கு தியானத்துல நான் எத்தனை பிறவிகள்ல என்னுடைய எண்ண சிதறல்களை உருவாக்கி இருந்தாலும் மாஸ்டருடைய கருணையினால அவையெல்லாம் வந்து மறைஞ்சி திரும்பி நான் அந்த ஒருமித்த கருத்து, எல்லாவற்றுக்குள்ளாரையும் இருக்கிற ஒரே விஷயம் பரம்பொருள். அந்த பரம்பொருள் தான் என்னுடைய குருநாதர். என்னுடைய குருநாதர் தான் அந்த பரம்பொருள் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையான ஒரு தன்மையை நமக்குள்ளார கொடுக்கட்டும். அதுக்கான பிரார்த்தனையோட இன்னைக்கு நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்கிறோம்.